ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு தொக்கு, கொத்தமல்லி தொக்கு, தக்காளி தொக்கு, புதினா தொக்குன்ட்டு 4 வகையான தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நீங்கள் 1 கிலோ பூண்டில் தொக்கு செய்ய போகிறீங்கன்னா அதில் பாதி பூண்டை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். கூடவே ஊற வச்ச புளியையும் சேர்த்து அரைக்கணும். புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு எடுத்து முதல்ல ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நிறையா சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் தேவையான அளவு கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் அளவு கிடையாது. நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். பாதி பூண்டை அரைச்சிட்டோம்ல, மீதி பாதி பூண்டை இந்த மாதிரி இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். பூண்டு நல்லா வதங்கினதும் மிக்சியில் அரைச்சி வச்சோல்ல புளியும் பூண்டும் அதையும் சேர்த்து வதக்கணும். மிக்சி ஜாரில் ஒட்டி இருக்கிறத கூட தண்ணி போட்டு கழுவி சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு அப்பப்போ வதக்கி விட்டால் போதும். ஓரளவு வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் இருக்க பச்சை வாடையும் போயிட்டு பிளெண்ட் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் சிம்மில். கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். அது கூட ஒரு சில பொருட்கள் மட்டுமே சேர்க்க போகிறோம். கடைசியாக எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தால் இதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் நம்ம தொக்கு ரெடின்னு அர்த்தம். கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அப்புறம் கடைசியாக இந்த தொக்கு கெட்டு போகாமல் இருக்க மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு 5 நிமிஷம். என்ன தான் நம்ம வதக்கும் போது தாளிக்கும் போதெல்லாம் எண்ணெய் சேர்த்தாலும் தொக்கு கெட்டு போகாமல் மாத கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த ஸ்டேஜில் நிறையா எண்ணெய் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோன்னா நம்மளோட டேஸ்டான பூண்டு தொக்கு ரெடி. நம்ம இப்போ கொத்தமல்லி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், புளி, இஞ்சி, பூண்டு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கடுகு, உப்பு. அடுத்தது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதில் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே வத்தல், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். புளியெல்லாம் நல்லா வதங்கணும். எண்ணெயில் பச்சையாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஓரளவு வதங்கிருச்சு. வெங்காயம்லாம் கண்ணாடி மாதிரி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழைகளை எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். குக் பண்ண அது கொஞ்சமாயிரும். இப்போவுமே பாருங்கள், வதங்கி கொஞ்சமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். மிக்சியில் போட்டு 2-3 தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த டைமில் தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது இதை நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை இது 3த்தையும் தேவையான அளவு சேர்த்துட்டு வதக்கி விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்சி ஜார்லையும் அதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி இதில் சேர்த்துக்கலாம் இந்த நேரத்துலையே. இனி அடுப்பை சிம்மில் வச்சு இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். 10 நிமிஷத்தில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ நம்மளோட டேஸ்டியான மல்லி தொக்கு ரெடி. இப்போ நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி ரேண்டமாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். 4 வெட்டி போட்டால் கூட போதும். ஏன்னா நம்ம பாயில் தான் பண்ண போகிறோம் குக்கரில். தக்காளியை பாயில் பண்ணாமல் அப்படியே வதக்கி செய்கிற தொக்கு கூட இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெல்லம், புளி. வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா பொருட்களையும், அதாவது தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெல்லம், பெருங்காயம், புளின்னு எல்லாத்தையும் 1 ஷாட்டில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் குக் பண்ண போகிறோம். தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளியில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டே போதும், அதுலேயே வெந்துடும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும்
இந்த மாதிரி தொக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. 3 மாதம் ஆனாலும் கெடாது. இதை நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிடலாம், தோசை இட்லிக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். குக்கரில் இது குக் ஆகிற சமயத்தில் சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். ஒரு ஃப்ரைங் பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வெந்தயம் நல்லா கலர் மாறி கடுகு நல்லா பொரிஞ்சதோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு உரலில் இடித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த அளவு போதும். இதுவே நீங்கள் நிறையா செஞ்சு வச்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் தொக்கு செய்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெந்திருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்த பிறகு கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேலேயே விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மேஷரோ இல்லை மத்தோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டரோ இந்த மாதிரி வச்சு நல்லா மேஷ் பண்ணிடுங்க. தோலெல்லாம் நல்லா மேஷ் ஆயிடணும். இல்லைன்னா தக்காளியை முழுசாகவே போட்டு வேக வச்சு தோலை கையில் எடுத்துடலாம். இதை இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஓரளவு நல்லா வதங்கினதும் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டை இதில் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியில் வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கனால ரொம்ப தெறிக்கும். நீங்கள் வதக்கி விடும்போது பக்கத்தில் நின்று கிண்டி விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ளேமை சிம்லே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு எடுக்கும். இது தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது இதில் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி நம்ம பொடி பண்ணோம்ல வெந்தயத்தையும் கடுகையும், அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொடியை நம்ம ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். மற்ற தொக்கை விட இந்த தொக்கு கெட்டு போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால தான். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம புதினா தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா, முழு தனியா, வெந்தயம், எள்ளு, காஷ்மீரி சில்லி, நார்மல் ட்ரை சில்லி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புளி, பெருங்காயம், கடுகு, உப்பு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் முழு தனியா, வெந்தயம், எள்ளு இது 3த்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கி விடலாம். இந்த அளவு வதங்கினதும் வரமிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். அது ஓரளவு வதங்கினதும் வெங்காயத்தையும் புளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். புளியும் நல்லா வதங்கணும். பச்சையாக இருக்கக்கூடாது. அது உள்ளே இருக்கிற ஈரோ கண்டென்ட் எல்லாம் மாறணும். அதுக்கப்புறம் புதினாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புதினா நல்லா வதங்கி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். நல்ல மைய அரைக்கணும். மிக்சியில் அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்தா போதும். அதுக்கு முன்னாடி போட்டோன்னா நமக்கு அளவு தெரியாது. ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி திருப்பியும் மிக்சியில் நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்க மீதியையும் தண்ணி ஊற்றி கழுவி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது கலர் மாறி இதில் இருக்க தண்ணி கண்டென்ட்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்மளுடைய தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடின்ட்டு அர்த்தம். அந்த டைமில் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சிம்மிலேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான டெலிஷியஸான புதினா தொக்கு ரெடி. இப்போ நம்ம 4 வகையான தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இது 3 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியே வச்சிங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறுனதும் ட்ரையான கண்ணாடி கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுருங்க. இது பேச்சுலர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வயதானவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான, சிம்பிளான, யூஸ்ஃபுல்லான வீடியோவுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.